அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களே ஒரு அல்லேலூயா. அப்படி கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. சொல்லாமா? நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறே, நான் என்னை மறக்கிறே. உம்மில் மகிழ்கிறே, நான் என்னை மறக்கிறே. எல்லாம் சொல்லலாமா? உம்மை நோக்கி பார்க்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறேன். எல்லாம் சொல்றீங்களா? உம்மை பார்க்க வந்திருக்கிற ஆண்டவரே. ஓ ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உம்மை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். உம்மையே பெரிய பொக்கிஷமாய் பார்க்க வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் மாலை நேரத்தை உமக்கென்று செலவிட வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களை வெறுமையாய் அனுப்பாதிரும். எங்களுக்குள்ளே விதைக்க வேண்டியவைகளை விதைக்கும். யாமுடைய சித்தத்தின்படி நடத்தும். எல்லா மாம்சிக சிந்தைகளும் பேச்சுகளும் செயல்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒழிக்கப்படட்டும். ஆவியானவரே, நீர் மறைந்து எங்களுக்குள்ளே என்னை மறைத்து நீர் செயல்படுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கொண்டு போய் சேருங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரைட். போன வாரம் 2 வாரமாக நம்ம ஒரு வார்த்தையை தியானித்து வந்தோம். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கு? கலாத்தியர் 2:18 நம்ம தியானித்து வந்தோம். நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். இந்த வார்த்தையை 2 வாரமாக தியானித்தோம். இன்னைக்கு 20வது வசனத்தை தியானிக்கலாம் என்று நான் ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். 20வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2:20. கிறிஸ்துவுடனே கூட, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ
என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்றீங்களா? பவுல் கலாத்திய சபைக்கு, ஒரு சபைக்கு எழுதின லெட்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி. அவர் நிறைய லெட்டர்கள் எழுதியிருக்கிறாரு. கலாத்திய சபைக்கு ஒரு லெட்டர் போயிருக்கு. அந்த லெட்டர்ல இருந்த ஒரு வசனத்தை இன்னைக்கு தியானிக்கிறோம். 2 வாரமாக நம்ம என்ன தியானிச்சோம்னா, நம்மளுடைய இச்சைகளுக்கு அடுத்த சரீர பாவங்களை குறித்து தியானித்தோம். அதுதான், நாம் இடித்து போட்டவைகளையே நாம் திரும்ப கட்டுனா நியாயமா அப்படின்னு கேட்டார். என்னத்தை இடித்து போட்டீங்கன்னு பார்த்தோம். இச்சைகளினாலே ஆன உங்கள் பழைய மனுஷனை நீங்கள் இடித்து போட்டீங்க முன்னாடின்னு பார்த்தோம். அது நம்மளுடைய சரீர பாவங்களை குறித்த வார்த்தை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஆப்போசிட் சைட். சரீர பாவங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை விட்டு விரட்டப்பட வேண்டுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவமாய் அதை பார்க்கணுமோ, அதே அளவு முக்கியத்துவம் நம்மளுடைய ஸ்வாப பாவங்களுக்கும் உண்டு. இது சரீர பாவம், இது மாம்சீக ஸ்வாபம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சரீர பாவம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நம் மாம்சீக ஸ்வாபங்கள். எப்படி பாத்திரத்தை உள்ளேயும் விளக்கணும் வெளியையும் விளக்கணும், அப்போ தான் சர்வ் பண்ண முடியும். அப்போ தான் டேபிளில் கொண்டாந்து வச்சு சாப்பிட முடியும். அப்போ தான் நம்ம விரும்புகிற ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து வைக்க முடியும். உள்ள மாத்திரம் நல்ல சுத்தமாக விளக்கிடுவேன், வெளியே விளக்கவே மாட்டேன். எதுக்கு? சமையலெல்லாம் உள்ளதானே பண்ணுறேன், வெளியே எதுக்கு விளக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் நம்ம பண்ணுறதில்ல. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளே விளக்குறோமோ அதே போல் பரட்டி போட்டு வெளியும் விளக்குவோம். ஏன்னா அதுதான் முறை. அதே இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் சரீர பாவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை விரட்டி அடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு முக்கியத்துவமாக நம் மாம்சீக ஸ்வாபத்தில், என்னோட பிஹேவியரில், என் நேச்சரில், நான் பிறந்ததுலேருந்து என்கிட்ட இருக்க சில நேச்சர்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியே இந்த கலாத்தியர் புஸ்தகத்தின் 5 அதிகாரத்துக்கு வாங்க. 5 அதிகாரத்தில் 19 21 வரைக்கும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 19 21 வரைக்கும் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை ஆவன அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. 19ஆம் வசனம் பூரா சரீர பாவங்கள். சொல்லுங்க, 19ஆம் வசனம் பூரா சரீர பாவங்கள். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இதெல்லாம் சரீர பாவம். இதெல்லாம் நான் உள்ள வாங்கி பாவத்தை பிறப்பிப்பேன், பாவத்தை கற்பந்தரிப்பேன். இதெல்லாம் உள்ள நான் ரிசீவ் பண்ணிக்குவேன். எனக்குள்ள அவைகளை வேலை செய்யும், என்னுடைய சரீரம் அதை அனுபவிக்கும், பாவம் பிறப்பிக்கும். இதை நான் உள்ள வாங்குவேன். ஆனால் இதுக்கு அடுத்து ஒரு வசனம் இருக்குது 20 21. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இதெல்லாம் ஏன் மாம்சத்திலிருந்து வெளியே போகிறதுனால வர்ற பாவம். இதுக்கு முன்னாடி வாசித்த அந்த சரீர பாவம் நான் ரிசீவ் பண்ணுவேன், எனக்குள்ள அவைகளை கற்பந்தரிக்க வைப்பேன், பாவம் பிறக்கும். நான் அனுபவிக்கிறதுனால உண்டாகிற பாவம், அது பாத்திரத்தை உள்ள விளக்குறதுக்குரியது. இப்போ இந்த மிச்ச காரியமெல்லாம், இந்த பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், கொலைகள், பொறாமைகள், இதெல்லாம் ஏன்ட்டிருந்து வெளியே வர்றதுனால, இது வெளியே வந்ததுனால வர்ற பாவம். இதை நான் ரியாக்ட் பண்ணுறதுனால வர்ற பாவம். இது என்னிடத்துல வெளியே வரும்போது பாவமாய் வருகிறது, அது எனக்கு உள்ளே வரும்போது பாவமாய் வருகிறது, இது வெளியே போகும்போது பாவமாய் வருகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது சரீர பாவம். நான் வாங்கி அனுபவிக்கிறதுனால அது பாவத்தை பிறப்பிக்கும். இது ஏன்ட்டிருந்து வெளியே போகிறதுனால பாவத்தை பிறப்பிக்கும். இது சுபாவத்துக்கு அடுத்த பாவம். ஆமென். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 பகுதிகள் உண்டு. ஒன்று, நான் உள்வாங்கிக் கொள்ளுகிறதுனால, நான் ரிசீவ் பண்ணுறதுனால பாவமாய் மாறும், அது சரீரத்துக்கு அடுத்த பாவம், இச்சைகளுக்கு அடுத்த பாவம், அது பாவங்கள். இது ஸ்வாபங்கள். இவைகள் நான் வெளிப்படுத்துகிறதுனால, என்னிடத்திலிருந்து வெளியே வர்றதுனால, என்னிடத்திலிருந்து நான் டெலிவர் பண்ணுறதுனால
இவைகள் குற்றங்களாய் பாவங்களாய் பார்க்கப்படும். இது சுபாவத்தினாலே உண்டாகிற பாவம். ஆமென், அல்லேலூயா. ஸோ ரெண்டுமே முக்கியம். எப்படி உள்ள கழுவுறோமோ அதே மாதிரி வெளியவும் கழுவணும். அப்படிதான் நோவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளேயும் பூசு கீழு, வெளியவும் பூசு கீழு, உள்ளும் புறமும் கீழ் பூசு அப்படின்னு தான் நோவாட்ட சொல்கிறார். தண்ணி வெளியே தானே இருக்கு ஆண்டவரை, அதான் உள்ளே நல்லா பூசிட்டேன்ல, தண்ணி தான் உள்ளே வராதே. இல்லை, உள்ளேயும் பூசு, வெளியே போய் வெளியவும் பூசு. ரெண்டு பக்கமும் கழுவ வேண்டியது, ரெண்டு பக்கமும் சுத்திகரிக்க வேண்டியது விசுவாச வாழ்க்கையின் முக்கியத்துவம். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம அதிக ஃபோக்கஸ் இந்த இச்சைகளுக்கு விரோதமாக வர்ற பாவம், இச்சைகளினால் வர்ற பாவம், இச்சைகளிலிருந்து தூரமாய் விலகி ஓடுகிறதெல்லாம் பயிற்சி செஞ்சதுனால அவைகள் நமக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கலாம், கொஞ்சம் விலகி இருக்கலாம். நம்ம எதுக்கு அதெல்லாம் போய் தொட போகிறோன்னு இருக்கலாம். ஆனால் தந்திரமான பிசாசு பாத்திரம் உள்ள சுத்தமாக தான் இருக்குது, ஆனால் வெளியே ரொம்ப அவலட்சணமாக இருக்குது. இவைகள் எல்லாம் என் சுபாவத்தினால பட்ட கரைகள், என் பிஹேவியர்னால பட்ட கரைகள், இன்னும் என் நேச்சர் மாறாதனால பட்ட கரைகள். அந்த பாத்திரத்துக்கு வெளியே இன்னும் அழுக்காகவும் கரையோடையும் அவலட்சணமாகவும் இருக்கிறது. ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை நான் எப்படி தியானிக்கலாம்? இந்த வசனத்துக்கும் இந்த சுபாவத்தோடு நான் இதை எப்படி தியானிக்கலாம்? பவுல் சொல்லுகிற முதலாவது சத்தியம், இந்த வசனத்தின் சத்தியம் என்னன்னா, நான் பிழைத்திருக்கிறேன். திரும்ப ஒருக்கா அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 2 அதிகாரம் 20 வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், உண்மைதான், நான் பிழைத்திருக்கிறேன். ஐ எம் லிவிங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் பிழைச்சிருக்கிறாராம், அவர் பிழைச்சிருக்கிறாளாம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்போது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ அப்படின்னு ஒரு கமாவோட முடிக்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? முதல் குறிப்பாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அவர் பிழைத்திருக்கிறார், ஆனால் மாமிசத்தில் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் பிழைத்திருக்கிறாராம், ஆனால் மாம்சத்தில் அல்லையாம். அதுதான் அந்த வசனத்தின் முதல் குறிப்பு. அவர் பிழைத்திருக்கிறார், ஆனால் சொல்றாரு நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ அப்படின்னு ஒரு கமாவோட முடிக்கிறார். என்ன அர்த்தம்? நான் மாம்சத்தில் பிழைக்கிறது இல்லை, ஆனால் நான் பிழைத்திருக்கிறேன். இது என்ன ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கு. பிழைத்திருக்கிறேன்னு சொல்றாரு, அப்போனா பூமியில் உயிரோடு இருக்கணும்னு அர்த்தம். ஆனால் மாம்சத்தில் நான் பிழைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றார். முதல் குறிப்பு இதுதான், நான் பிழைத்திருக்கிறேன் ஆனால் மாமிசத்தில் அல்ல. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த வாக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த பவுலோட சுபாவத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டினா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. வாசிங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 1 வசனமும் 2 வசனமும். சவுல் என்பவன் ஆமென் சீரி இது பழைய சவுலோட நேச்சர். எப்படிப்பட்ட ஆளாம்? இந்த மாதிரி சீசர்களை பார்த்தாலே சீறி பாய்ந்து கொலை செய்கிறதற்கு வேகமாக செய்வாராம். கொலை செய்கிறதற்கு ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ஆள். இங்கிலீஷ் பைபிளில் சொல்லுது, பட் சவுல் ஸ்டில் burning with desire to put to death. அப்படின்னா அவங்கள கொல்லணுன்ற வெறியோடையே திரிகிற ஒரு மனுஷன். வேற ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, NIV ஆம்பிளிஃபைட் எல்லாம் KJV கூட அப்படி தான் சொல்லுது, breathing to kill, breathing threatening to kill. அப்படின்னா முழு சுவாசமும் அவங்கள கொன்று போட்டுறணுன்ற ஒரு வெறி, பயங்கர வைராக்கியம் தான் மார்க்கத்தின் மேலே, பயங்கர கோபம். இந்த ஜனத்தை கண்டாலே, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனத்தை கண்டாலே பயங்கர கோபம், பயங்கர எரிச்சல், அவங்களை கொன்று போடணும்னு ஒரு வைராக்கியம், ஒரு 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 வேகத்தோடு, ஒரு பயங்கரமான ஒரு சுபாவத்தினால கட்டப்பட்ட மனுஷன் இந்த சவுல். பை நேச்சர் அவ்வளவு மூர்க்கமான ஆள், பயங்கர வேகமான ஆள்,
கொலை செய்கிற அளவுக்கு அடிக்கிற ஆளு, சீறி பாய்ந்து, வசனம் அப்படிதான் சொல்லுது, சீறி பிரதான ஆசாரியர் இடத்துல போய். அவ்வளவு வேகம், சீரின்ற வார்த்தையெல்லாம் வேற எங்கேயும் பயன்படுத்தலைன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு வேகமா, அவ்வளவு மூர்க்கமான, அவ்வளவு வைராக்கியமான, அவ்வளவு கோபமுள்ள ஒரு பெரிய ரிஜிட் பர்சன், ரொம்ப ஒரு ரிஜிடான பர்சன், வைராக்கியமான பர்சன், தன் யூத மார்க்கத்தின் மேலே உண்டான வைராக்கியத்தை அப்ரப்டா ஜனம் பார்க்கிறபடி ரொம்ப வெளியரங்கமாக, நிறைய பேர் வைராக்கியமாக இருப்பாங்க ஆனால் கண்டுக்காமல் போயிடுவாங்க. நமக்கு எதுக்குன்னு இந்த மனுஷன் கோபத்தோடையும் வெறியோடையும் ஒரு பெரிய எரிச்சலோடையும் அந்த ஜனத்தை கொன்று போடணும்னு சீறி பாய்கிற ஒரு நேச்சர் உள்ள மனுஷன். பயங்கர ஸ்பாபத்தினால, தன்னுடைய ஜென்ம ஸ்பாபத்தினால பயங்கர ரிஜிடான பர்சன். இந்த மனுஷன் எப்படி மாறிட்டார்னு உங்களுக்கு இன்னொரு வசனத்தை காட்டுகிறேன். அப்படியே வாங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வசனத்துக்கு மேலே நீங்கள் வீட்டில் போய் படிங்க. நான் யூதர்களை ரட்சிக்கும்படிக்கு யூதனை போலானேன், நியாயப்பிரமாணத்துக்கு விளக்கமாக இருக்கிறவங்களை ரட்சிக்கும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு விளக்கமாக இருந்தேன், புறஜாதியாரை ரட்சிக்கும்படிக்கு புறஜாதியாராக இருந்தேன், பலவீனரை ரட்சித்து கொள்ளும்படிக்கு நான் பலவீனனை போல ஆனேன், கடைசியாக எல்லாத்துக்கும் நான் எல்லாம் ஆனேன். இது என்னத்தை உணர்த்துது தெரியுமா? இந்த மனுஷன் தான் இதுவரைக்கும் கட்டி வச்சிருந்த பெரிய ரிஜிடான தன்னுடைய ஸ்பாவத்தை, தன்னுடைய எல்லா மாம்சீக ஸ்பாவத்தையும் போட்டு அழிச்சு உடைச்சு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, ரொம்ப அக்கமடேட்டிவாக, யார் வந்தாலும் சேர்த்து கொள்ளக்கூடிய, யார் வந்தாலும் அணைத்து கொள்ளக்கூடிய, யார் வந்தாலும் அவர்களுக்காக வளைந்து கொடுக்கக்கூடிய, எல்லோரையும் சேர்த்து கொள்ளுகிற ஒரு ஸ்பாவம் உள்ள மனுஷனாய் மாறி போனார். ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? இதுவரைக்கும் புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ரொம்ப கட்டமைப்புல ரொம்ப பெரிய ஸ்பாவம் உள்ளவர், ரொம்ப ரிஜிடான ஸ்பாவம் உள்ளவர், மூர்க்கமான ஸ்பாவம் உள்ளவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாவே மாறிட்டார். அவர் ஜென்ம ஸ்பாவம் மாறிடுச்சு, அவர் நேச்சர் மாறிடுச்சு. இப்போ எப்படிப்பட்ட மனுஷன் ஆயிட்டாரு? எல்லாத்துக்கும் எல்லாரும் ஆயிட்டாரு. அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக இந்த ஜனத்தை சேர்த்து கொள்ள முடியுமோ, இந்த ஜனத்தை நான் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியுமோ, இந்த ஜனத்தை நான் எப்படி என் பக்கமாக இழுத்து கொள்ள முடியுமோ, இந்த ஜனத்துக்காக நான் இன்னும் எவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக மாற முடியுமோ, எவ்வளவு அக்கமடேட்டிவாக மாற முடியுமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உடச்சு 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 அவர் சொல்கிறார், எல்லா மனுஷனுக்கும் நான் எல்லாம் ஆனேன், என்னை என்னன்னாலும் அவன் செஞ்சுக்குவான், நான் ஒரு நாள் அந்த ஜனத்தை விட்டுற மாட்டேன். ஏன் நோக்கம்? என் சுயத்தை விட்டுறணும், அந்த ஜனத்தை பிடிச்சிக்கணும். அல்லையா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதுதான் பவுலின் சிந்தனை, அதுதான் பவுலின் போதனை, அதுதான் பவுல் நமக்கு வைத்து போன மாதிரி. எவ்வளவு பெரிய சுபாவக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ளவனானாலும், கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு புது சிருஷ்டியாய் முதல்ல மாறுறான். புது சிருஷ்டியாய் மாறினவன் சும்மா இல்லை, இந்த ஜனத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறதற்காக எவ்வளவுக்கு எவ்வளவு என்னோட ஒரிஜினல் ஸ்பாவத்தை உடைக்க முடியுமோ அவ்வளவு உடைச்சு, எல்லாத்துக்கும் எல்லாம் நீ என்னன்னாலும் பண்ணிக்க, ஆனால் உன்னை மாத்திரம் நான் விடமாட்டேன்னு சொல்லி ஜனத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறதற்காக தன்னைத்தானே உடைத்த ஒரு பெரிய மனுஷன். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இதுதான், இந்த ஸ்பாவ மாற்றம் தான், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பவுல் சொல்றாரு, நான் பிழைத்திருக்கிறேன் ஆனால் மாம்சத்தில் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஸ்பாவத்தை நான் உடைக்கிறேன், உடைச்சிக்கிட்டே இருக்கிறேன், உடைச்சு வாழுகிறேன், அதுதான் நான் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். கொலேசியருக்கு வாங்க, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் கொண்டு வந்திருக்கேன், இது தமிழ் மொழிபெயர்ப்பு. ஆனால் ஆங்கிலத்தில் ஐ திங்க் NIV நினைக்கிறேன். Put to death therefore wherever belongs to your earthly nature. உன் பூமிக்கு அடுத்த ஸ்பாவத்தை முதல்ல கீழ் பண்ணுங்க, கொன்று போடுங்க. Put to death wherever belongs to your earthly nature. இந்த பூமிக்குரிய ஸ்பாவத்தை முதல்ல கொன்று போடுங்கன்றார்.
இந்த பூமிக்குரிய சுபாவம் கொன்று போடப்பட்டுச்சுன்னா, இந்த பூமிக்குரிய சுபாவம் அழிக்கப்பட்டுச்சுன்னா, அதுதான் முதல் ஸ்டெப். வாழுகிறது, நான் பிழைத்திருக்கிறேன் ஆனால் மாம்சத்தில் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் பூமிக்குரிய சுபாவத்தை நான் கொன்று போடுற அன்னைக்கு தான் நான் இந்த வாக்கியத்தை சொல்ல முடியும், பிழைத்திருக்கிறேன் ஆனால் மாம்சத்தில் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சா சத்தமோ அல்லேலூயா சொல்லலாமே. இதுதான் பவுல் சொல்லி தருகிற சத்தியம். என்னைக்கு புட் டு டெத், என் மாம்ச செய்கையை, என் மாம்ச நேச்சரை, என்னுடைய சுய ரூபத்தை, என் சுய ஸ்பாவத்தை என்னைக்கு நான் கில் பண்ணுறேனோ அன்னைக்கு நான் பிழைக்கிறேனா, அன்னைக்கு தான் நான் பிழைக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வாழலாம், மாம்சத்தில் வாழலாம். பரலோக பதிவேட்டில் அவைகள் வரவு வைக்கப்படுகிறதில்ல. என்னைக்கு இவைகளை எல்லாம் கில் பண்ணுறீங்களோ அன்னைக்கு பரலோகம் வர வைக்குது. இந்த ஜனம், இந்த மனுஷன், இந்த மனுஷி ஸ்டார்டர் லிவிங், பிழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த நாள்ல இருந்து பிழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வரவு வைக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ கேள்வி, நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம எவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோம்? நம்ம எவ்வளவு அக்கமடேட்டிவாக இருக்கோம்? நம்ம எவ்வளவு ஜனத்தை சேர்த்து கொள்ளுகிறதற்கு யோசனையாக இருக்கிறோம்? இல்லை எவ்வளவு என் ஸ்பாவத்தினால ஜனத்தை எதிர்த்து நிற்கிறோம்? நான் எந்த அளவுக்கு என் மாமிச ஸ்பாவத்தை அழிக்காமல் அவைகளை வளர விட்டு வாழ்ந்து பழகுகிறேனோ அந்த அளவுக்கு நான் இன்னும் பிழைக்கவே இல்லை பரலோக பதிவேட்டில். அந்த அளவுக்கு நான் இன்னும் பிழைக்கவே இல்லை, மாம்சத்தில் பிழைத்து கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்கிற மாதிரி பிழைத்திருக்கிறேன் ஆனால் மாம்சத்திலேயோ இல்லை. அந்த நிலைக்கு வரணும்னா முதல்ல ஸ்பாவத்தை கீல் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஊழியம் பண்ண தான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். உங்கள் பக்கத்தில் உட்காந்ததே உங்களுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் பிழைத்திருக்கணும்னா முதல்ல கொன்று போடணும். முதல்ல புட் டு டெத். உன் ஸ்பாவத்தை கொன்று போட்டால் தான் பரலோகம் உங்களை பிழைத்திருக்கிறதாவே வர வைக்கும். ராமேன் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. எவ்வளவு தூரத்துக்கு என் ஜனத்தின் மேலே கைண்டாக இருக்கேன், எவ்வளோ தூரத்துக்கு நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன், எவ்வளோ தூரத்துக்கு என் ஜனத்தை மனசு நோகாமல் பார்த்துக்கிறேன், எவ்வளோ தூரத்துக்கு என் ஜனத்தை இல்ட்ரீட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன், எவ்வளோ தூரத்துக்கு என் ஜனத்தின் மேலே ஹை ஹேண்டடாக அதிகாரமாக செயல்படாமல் இருக்கேன். பவுலோட நேச்சர் அப்படிப்பட்ட நேச்சர். அவர் ரொம்ப பெரிய படிப்பு படித்தவர், ரொம்ப பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர், நல்ல செல்வந்தர்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தவர் எல்லாத்துக்கும் எல்லாமா கீழே மாறி எங்கேயுமே ஹை ஹேண்டட் அப்ரோச் இல்லை, எங்கேயுமே இல்ட்ரீட் பண்ணுற பிஹேவியர் இல்லை, எங்கேயுமே பட்டுன்னு பேசுகிற பிஹேவியர் இல்லை. எல்லா இடத்துலையும் அவர் சொல்கிறாரு, நான் ஃப்ளெக்சிபிளாக அக்கமடேட்டிவாக மாறிட்டேன்றார். நான் எவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக எவ்வளவு அக்கமடேட்டிவாக மாறுகிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நான் பிழைத்திருக்கிறேன்னு பரலோகம் ஸ்டார் மேலே ஸ்டார் மேலே ஸ்டார் மேலே என் பேரில் பதிவு வச்சுக்கிட்டே வரும். ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. எது என்னுடைய ஸ்வாபம்? அந்த 5 அதிகாரத்தில் பார்த்தோமே, என்னென்ன ஸ்வாபம்லாம் பார்த்தோம்? பகைகள். சொல்லுங்க, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், வெறிகள், களியாட்டுகள். இதெல்லாம் வெளியரங்கமாக இருக்கும், என் மாம்சத்திலிருந்து வெளிப்படுகிற வெளியரங்கமாக இருக்கும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் நான் வெளியே செய்கிறதில்ல, ஆனால் உள்ள இன்னும் இந்த உணர்வு எனக்குள்ளே இருக்குனாலும் நான் என் மாம்சத்தை தான் பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா மனுஷ முகத்தை பார்க்கலாம், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி நடிக்கலாம், ஆனால் பவுல் எதிர்பார்க்கிறது ஒரு படி மேலே. பவுல் சொல்ல வந்த சத்தியம் ஒரு படி மேலே, மனதளவிலும் இந்த உணர்வை கில் பண்ணி பழகுங்கன்னு சொல்கிறார். ஆமென். நான் ரியாக்ட் பண்ணுறதில்ல வெளியே, ஆனால் உள்ள எனக்குள்ளே வச்சு செய்வேன். அவனை பாருங்கள், அவ்வளவு பொறாமை, அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு கோபம், அந்த பேரை கேட்டாலே எனக்குள்ளே தக 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 தகன்னு எரியுது பாருங்க அப்படின்ற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அதை கில் பண்ணி பழகுங்கன்றார். ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா.
வெறுப்பை தூண்டுகிற உணர்வு, பகைகள், வெறுக்க தூண்டுகிற உணர்வை கில் பண்ணுங்க. விரோதங்கள், மன்னிக்க முடியாத உணர்வு வந்துச்சுன்னா கில் பண்ணி பழகுங்க. வைராக்கியம், மனுஷிக ஸ்வாபத்தில் நான் எடுத்ததை விடாமல் இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்க, அந்த உணர்வை கில் பண்ணி பழகுங்க. கோபம் உணர்வை கில் பண்ணி பழகுங்க. சண்டை, எதிர்க்க தூண்டுகிற உணர்வை கில் பண்ணுங்க. பிரிவினை, இதனால் ஒரு பிரிவினை உண்டாகும், அப்படி ஒரு உணர்வு எனக்குள்ள உண்டாகுதுன்னா உண்டாகிற அன்னைக்கே அந்த நிமிஷமே அதை அறவே அறுத்து போடுங்க. பொறாமை, மற்றவர்களின் உயர்வை சகிக்க முடியாத ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அதை கில் பண்ணி பழகுங்க. வெறி, அடக்க முடியாத அந்த பேரை கேட்டாலே எரிச்சல் வருது, அதை கில் பண்ணி பழகுங்க. எல்லாத்தையும் நான் வெளியே மேபி ஒழுக்கமாக இருக்கலாம், ஆனால் என் இருதயத்தில் இந்த உணர்வுகள் எழும் பொழுது அவைகளை நான் வளர விட்டு அவைகளில் தியானமாக இருந்து அந்த யோசனைகளையே நிலைச்சிருப்பேன்னா அவைகள் வளரும், வேர்விடும், மரமாய் மாறும், ஒரு நாள் வெளியரங்கமாய் மாறும். அதை முளையிலேயே கிள்ளி எறியணும். ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? பவுல் சொல்லித்தரதின் சத்தியம் இதுதான். இந்த உணர்வையே கீழ் பண்ணி பழகுங்க. ஏன்னா நீங்கள் உலகத்துக்கு வாழலை, பரலோகத்துக்கு வாழ்கிறீங்க. பரலோகம் வெளியரங்கமாய் பார்க்கிறதில்ல, உங்கள் இருதயத்தை பார்க்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு பிரின்சிபல் ஒருத்தர் இருந்தார். அந்த பிரின்சிபாலுக்கு ஒரு ஆஃபீஸ் பியூன். அந்த ஆஃபீஸ் பியூன் அவரோட காஃபி கொடுக்கறது, மேஜையை ரெடி பண்ணுறது, அவர் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய அறைகளை சுத்தம் பண்ணுறது, அவர் வந்தால் காருக்கு ஓடி போய் இந்த சாப்பாட்டு பையை வாங்கிட்டு வர்றது, இப்படின்னு அவருக்கு உதவியாக இருக்கிற ஒரு பியூன். 2 பேரும் பிலீவர்ஸ். இந்த 2 பேரும் சபைக்கு போகிற ஆட்கள். ஒரு நாள் பிரசங்கியார் ஒரு நல்ல பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு இருந்தார். பிரின்சிபல் வழக்கம் போல் பின்னாடி சேரில் உட்காந்துருக்கிறார். அந்த ஆஃபீஸ் பியூன் முதல் லைனில் உட்காந்துருக்கிறார். இந்த பிரசங்கியார் ஒரு கேள்வி, வேதத்துக்கு அடுத்த ஒரு கேள்வியை கேட்குறார். தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. 2 கை தான், ஒன்று பிரின்சிபால், ஒன்று இந்த பியூன். 2 பேரும் கை தூக்கியிருக்கிறாங்க. ஸோ பிரசங்கியார் பிரின்சிபாலுக்கு மொதல் இடம். நீங்கள் சொல்லுங்க ஐயா. அவர் ஒரு பதிலை சொல்கிறார், ஆனால் அது சரியான பதில் அல்ல. சரி, நீங்கள் சொல்லுங்க ஐயா. இவர் ஒரு பதில் சொல்கிறாரு, சரியான பதில், இந்த கேள்விக்கு, இந்த தியானத்துக்கு சரியான ஆன்சரை சொல்லிட்டார். உடனே அப்ரிஷியேட் பண்ணி, உங்கள் பிரின்சிபாலோட வேதத்தில் நீ ரொம்ப உயர்ந்து நிற்கிற. அவர் வேணால் ஸ்கூலில் உயர்ந்து நிற்கலாம், பிரின்சிபாலோட நீ வேதத்தில் ரொம்ப உயர்ந்து நிற்கிறன்னு ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா போட்டு அவனை அப்ரிஷியேட் பண்ணிட்டார். ஜனமும் கை தட்டி சிரிச்சிருச்சு. மறுநாள் காலையில் வேலைக்கு வந்தார் இந்த பியூன். அது வரைக்கும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை கொடுத்தவர் அன்னையிலேருந்து டாய்லெட் கழுவ சொல்லிட்டாராம். அன்னையிலேருந்து நீ இந்த வேலை பார்க்க வேண்டாம், டாய்லெட் கழுவு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அவ்வளவு கோபம் அவனை பார்த்தாலே ஒரு பயங்கர எரிச்சல். இது எப்பப்பெல்லாம் அவனை பார்க்குறாரோ அப்பப்பெல்லாம் கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு காலையும் மாலையும் டாய்லெட் கழுவணும் அந்த காலேஜில். இப்போ என்ன பண்ணிட்டார், இவன் மேலே இருந்த வெறுப்பில், இவன் மேலே இருந்த பொறாமையில், எரிச்சலில் என்ன பண்ணிட்டார், 4 வேலை கழுவணுன்னு வேலை பழுவை ஏற்றிட்டார். 5 மணிக்கு வீட்டுக்கு போகிற ஆள் இப்போ 7 மணி வரைக்கும் வேலையாயிருச்சு. இப்படி வேலை பழுவை என்னென்னலாம் அந்த பியூனை டயர்டு பண்ண முடியுமோ டயர்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் மாதத்தில் இந்த பிரின்சிபால் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார். ஹார்ட் அட்டாக்கில் இறந்து இவர் கண் முழிச்சு பார்க்குறாரு. ஒரு மேகங்களின் நடுவே பெரிய லைனுக்கு பின்னாடி இந்த பிரின்சிபால் நிற்கிறார். இவருக்கு ஒரே மகிழ்ச்சி, ஓ இதுவரைக்கும் கண்டதும் கேட்டதுமான பரலோகத்துக்கு நேராக வருகிறேன். பெரிய லைன் நிற்குது, வரிசையாக ஒவ்வொருத்தராக போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக பாதி பேர் வலது பக்கம், பாதி பேர் இடது பக்கம் போய்கிட்டே இருக்கிறாங்க. இவர் வேலை வந்தது. இவர் வேலை வந்தவுடனே அங்கே நின்று ஒரு தூதன் கூப்பிட்டு ஒரு பெரிய கண்ணாடி முன்னாடி அவரை நிப்பாட்டி காட்டியிருக்கிறார். அங்கே பார்த்தா இவர் போட்டு வந்த அந்த வெள்ளை ஜிப்பா அழகாக தெரியுது. இவர் முகம் நல்லா அழகாக தெரியுது. இவர் நல்லா சிரிச்சுட்டு தூதனை பார்த்துருக்கிறார். தூதன் சொல்லியிருக்கிறார், கோ லெஃப்ட் அப்படின்ட்டார். ஏன்? லெஃப்ட் நரகம், ரைட்டு தான் பரலோகம். ஏன்? நல்லா அழகாக இருக்கேன், வெள்ளை ஜிப்பா போட்டிருக்கேன், என் முகம் தெளிவாக தெரியுது கண்ணாடியில். அப்போ தூதன் சொன்னார், ஓ முகம் தெரிஞ்சால் அலௌடு இல்லை, கிறிஸ்துவின் சாயல் தெரிஞ்சால் தான் இங்கே அலௌடுன்னு இருக்கார். ஒரு அலையிலேயே சொல்கிறீங்களா? அந்த கண்ணாடி முன்னாடி நான் நிறுத்துவேன். எந்த மனுஷனுடைய பிரதிபலிப்பு கிறிஸ்துவாய் கண்ணாடியில் தெரிகிறாங்களோ அவங்கள வலது பக்கத்தில் அனுப்பணும். இதுதான் எனக்குள்ள உத்தரவு. ஓ முகம்தான் தெரியுது, நீ தான் கண்ணாடியில் தெரிகிற, நீ இடது பக்கம்தான் போகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டார். ஆமென். பரலோகம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதான்னு என்னை பார்க்கிறது. ஒரு ஆதாரமாக அதே 3ஆம் அதிகாரம் கொலைசியரை கொஞ்சம் ஆழமாய் பார்க்கலாம். இந்த
இந்த கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? கொலேசியர் 3 அதிகாரம் 5 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கொலேசியர் 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளையே அப்படியே ஒரு நிமிஷம். பவுல் என்ன சொல்றாரு இந்த கொலேசிய சபைக்கு? முன்னாடி இந்த சரீர பாவங்களை நீங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தீங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை இவைகளெல்லாம் முன்னாடி நீங்களும் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தீங்க. அவங்களில் ஒருத்தரை போல தான் இருந்தீங்க முன்னாடி, உங்களோட பழைய பிஹேவியர். ரைட். இப்போ வாங்க 8க்கு வாங்க. இப்பொழுதோ வாசிங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயிலே பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். போதும். உங்கள் உள்ளே இருக்கிற பாத்திரத்தை சுத்தம் பண்ணிட்டீங்க, நல்லது தான். இந்த இச்சைக்கு அடுத்த விஷயங்களெல்லாம் விரட்டிட்டீங்க, நல்லது தான். உங்கள் சரீர பாவங்கத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க, நல்லது தான். ஆனால் வெளியே இன்னும் பாத்திரத்தை கழுவாமே இருக்கீங்களேன்னு சொல்கிறார். இன்னும் இப்பொழுதோ, இன்னைக்கும் கோபமும் வாசிங்க, கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வாயிலே பிறக்கலாகாத தூஷணமும் வம்பும் இன்னும் இருக்கேன்னு கேட்குறார். பாவத்தை விட்டுட்டீங்க, ஸ்பாபத்தை இன்னும் பிடிச்சிட்டிங்களே, இன்னும் ஸ்பாபம் மாறலையேன்னு கேட்குறார். பாவம் மாறிடுச்சு, ரொம்ப நல்லது. உள்ளே இருக்கிற பாத்திரம் க்ளீன் பண்ணிட்டீங்க. ஆனால் ஸ்பாபம், என்னிடத்துலேருந்து வெளிப்படுகிற ஸ்பாபம் இன்னும் மாறாமல், எப்படி சவுலாக இருந்த பொழுது எனக்குள்ளே இருந்த வைராக்கியம், எப்படி சவுலாக இருந்தபோது எனக்கு இருந்த கோபம், எப்படி சவுலாக இருந்தபோது பதிலுக்கு பதில் பட்டு பட்டுன்னு அடிக்கிற அதே வாயில் பேசுகிற வம்பு வார்த்தைகள் இன்னும் எனக்குள்ளே அப்படியே தானே இருக்குது. இப்பொழுதோ இவைகள் இன்னும் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்கிறீங்களா? அப்பொழுது இருந்த இச்சைகளுக்கு அடுத்த பாவமெல்லாம் ஓடி போச்சான். ஆனால் இப்பொழுதோ இன்னும் கோபம் குறையலை, எரிச்சல் குறையலை, மூர்க்கம் குறையலை, வம்பு வார்த்தை குறையலை, பொறாமை குறையலை. அவைகளையும் விட்டுவிடுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு வெளியே கழுவாத பாத்திரத்தில் சர்வீஸ் பண்ணால் பிடிக்கும்? உள்ளே மட்டும் கழுவிட்டேன் பிரதர், நாங்கள் ரெகுலராகவே எங்கள் வீட்டில் உள்ளே தான் கழுவுவோம், உள்ளே தான் விளக்குவோம், வெளியெல்லாம் விளக்குறதில்ல, பொங்கல் வரட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சாப்பாடு போடுறாங்க. அந்த பாத்திரத்தையே அந்த சட்டியே கொண்டாந்து சாப்பாடு தட்டு முன்னாடி வச்சா எத்தனை பேருக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் வரும்? ஒருத்தருக்கும் வராது. இதோட நன்றி வணக்கம்னு இந்த வீட்டை மறந்துடுவோம். வீட்டை விரட்டுறதுக்கு வேணால் அதை பயன்படுத்தலாம். ஒழுக்கமாக கிச்சனை மெயின்டைன் பண்ணுற ஆளுக உள்ளேயும் கழுவணும், வெளியையும் கழுவணும். அதுதான் நமக்கும். பாவத்தை விரட்டுகிற அதே அளவீடு தான் என் சுபாவத்துக்கும். நமக்கு அது ஒரு பெரிய அது ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட். பாவம் தூரம் நிற்பேன், சுபாவம் பாக்கெட்லேயே போட்டிருப்பேன். சுபாவத்தில் அதில் என்ன தம்பி, அதில் என்ன தப்பு இருக்குது? பாவம் தான் தொடக்கூடாது. இல்லை, பரலோகம் ரெண்டையும் ஒரே தராசில் தான் வைக்குது. ஆமென். ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த 17-18 ஐட்டத்தையும் ஒரே தராசில் தான் பரலோகம் அளக்குது. எந்த அளவுக்கு விபச்சாரத்தை அளக்குதோ அதே அளவிடல தான் என் கோபத்தையும் அளக்குது. எந்த அளவுக்கு வேசித்தனத்தை அளக்கிறதோ அதே அளவிடல தான் என்னுடைய மூர்க்கத்தையும் பொறாமையையும் எரிச்சலையும் அளவீடு செய்கிறது. there is no difference in scale. ஒரே ஸ்கேலில் தான் அளக்குது. இது 10 கிராம் வெயிட்டுன்னு அளவீடு செஞ்சிச்சுன்னா இதுக்கும் 10 கிராம் வெயிட்டு தான். நம்ம தான் மனுஷனாக அதை வித்தியாசப்படுத்திட்டோம். இதெல்லாம் அனுமதிக்கப்படுகிறது, இதெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட். நோ, நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனானால் என் அளவீடு ரெண்டுக்கும் பொருந்தும். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரெண்டுக்கும் ஒரே அளவீடு தான். தராசில் ரெண்டுக்கும் ஒரே கல் தான். எந்த அளவீடில் விபச்சாரத்தை அளக்கிறதோ அதே அளவீடில் தான் என்னுடைய பொறாமையும் அளக்கிடுது. ஒரு அல்லையே சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ வாங்க 9ஆம் வசனத்துக்கு வாங்க. ஒருவருக்கொருவர்
பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கையையும் கொன்னு போடுங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கையையும் கில்லிட், அழித்து போடுங்கள், கலைந்து போடுங்கள், தூர எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர்றாரு பாருங்க சாயலுக்கு. 10ஆம் வசனம் வாங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென், ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நான் என்னுடைய மாமிச கிரியைகளை கில் பண்ணி பழகிறேனோ, என்னுடைய மாமிச சிந்தைகளை, என் உணர்வுகளை கில் பண்ணி பழகிறேனோ, அந்த அளவுக்கு என் சாயலை மெல்ல 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 மாற்றிக்கொண்டே வருகிறேன். என் மனுஷ சாயல் மெல்ல 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 மாறி என்னை படைத்தவரின் சாயலை போல மாறிக்கொண்டே வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? நான் கிறிஸ்துவை பிழைக்க வைக்கணும்னா என் மாம்சத்தை ஒழிச்சு பழகணும். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அல்லேலூயா. என் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறது என் கோப உணர்வை முளையிலேயே கிள்றது. நான் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறது என் எரிச்சலை என் சிந்தையிலிருந்து ஒரே நிமிஷத்தில் பிடுங்கி எறிகிறது. நான் என் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறது என் ஜனத்தை அக்கமடேட் பண்ணுகிறதற்காக எல்லாத்துக்கும் எல்லாமாய் மாறுகிறது. என் ஜனத்தை என்னை விட்டு தூரமாக இல்லை, என் அருகிலே சேர்த்து கொள்ளுகிறதற்காக எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக நான் அவர்களோடு பயணிப்பேனோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ளெக்சிபிளாக நான் அவர்களோடு சேர்ந்து நிற்பேனோ, அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லாருக்கும் எல்லாமாய் மாற 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 என் சாயல் கிறிஸ்துவின் சாயலை போல மாறிக்கொண்டே வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ பவுல் சொன்ன முதல் சத்தியம் பிழைத்திருக்கிறேன், ஆனால் மாம்சத்தில் அல்ல. அப்படின்னா நான் என் மாம்ச சிந்தையையும் மாம்ச யோசனைகளையும் செயல்களையும் கில் பண்ண நான் மாம்சத்தில் பிழைக்கிறதில்ல, என் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். ரெண்டாவது, இந்த வசனத்தில் ரெண்டாவது சொல்லப்படுகிற நமக்கான போதனை என்ன? திரும்ப அதே வசனம் வாசிக்கலாமா? கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. வாசிங்களேன் அப்படியே. நான் வேத வசனம் தானே வாசிக்கிறீங்க, அதுலேயும் அவ்வளவு டவுட்டு. வாசிங்களா எல்லாம் 2:20. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தமிழ் புக்கு வாஸ்தமாக இருக்குல்ல? ரைட். இந்த வசனத்தில் முதல் சத்தியம் என்னன்னு பார்த்தோம்? கரெக்ட். முதல் சத்தியம் பிழைத்திருக்கிறேன், பட் நாட் பை ஃப்ளஷ், மாமிசத்தில் அல்ல. சொல்லுங்க பக்கத்தில், உரைக்கிற மாதிரி சொல்கிறேன், மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். பிழைத்திருக்கிறேன், பட் நாட் பை ஃப்ளஷ், மாம்சத்தில் அல்ல. அதுதான் முதல் சத்தியம். ரெண்டாவது சத்தியம், இந்த வசனத்தில் அவர் ஒரு நபரை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்றார். அந்த நபர் யாரு? கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்றீங்களா? அவர் என்ன சொல்றாரு? பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். ரெண்டாவது சத்தியம், கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். ஒரு புது நபரை உள்ள கொண்டு வர்றார், கிறிஸ்துவை கொண்டு வருகிறார். இந்த கிறிஸ்து நமக்கு அறிந்த நல்ல தேவன். இந்த கிறிஸ்துவின் ஸ்டைல் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கிறிஸ்து எப்படி பிழைத்தார், கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், கிறிஸ்துவுடைய நேச்சர் என்ன, அவருடைய ஸ்டைல் என்ன. வாங்க அப்படியே யோவானுக்கு திரும்பலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், என் ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார்னு அவரோட ஸ்டைலை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 8ஆம் அதிகாரத்தில் 28-29 நானே வாசிக்கிறேன். 28-29. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும். அடுத்து 29, பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஸ்டைல் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் ஸ்டைல் என்னன்னா, ஒரு நாளும் தன்னை முன்னிலைப்படுத்துகிறது அல்ல. ரெண்டாவது, பவுல் போதிக்க விரும்புகிற சத்தியம்,
கிறிஸ்துவை பிழைக்க வைக்கிறேன். சரி, என் கிறிஸ்து எப்படி பிழைத்தார்னு உங்களுக்கு காட்டி ஆகணுமே. கிறிஸ்து எப்படி பிழைத்தாரா? பிதாவை முன்னிறுத்தி தன்னுடைய தகப்பனை முன்னிறுத்தி பிழைத்து வந்திருக்கிறார். ஐயா, இந்த வார்த்தையை எப்படி சொன்னீங்க? என் பிதா எனக்கு போதித்தவைகள் எவைகளோ அவைகளை நான் சொன்னேன். ஐயா, அந்த அற்புதங்கள் எப்படி செஞ்சீங்க? என் பிதா எனக்கு கொடுத்த அதிகாரத்தினாலே செஞ்சேன். ஐயா, உன்னை நான் சிலுவையில் அரைஞ்சிடுவேன், என் பிதா உனக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா உன்னால என்னை ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா அக்கேஷன்லையும் எல்லா நிலைகளிலையும் தம் பிதாவை முன்னிறுத்தி அவர் பெருகவும் நான் சிறுகவும்னு யோவான் சொன்னதை பயிற்சியாய் வாழ்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. பவுல் சொல்லி வருகிற ரெண்டாவது, என் சுபாவம் மாறணும்னா கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாரு. கிறிஸ்துவ பிழைக்கவைன்னு சொல்றாரு. கிறிஸ்து எப்படி பிழைத்தார்னா அவர் ஃபாதரை முன்னாடி நிறுத்தி பிழைத்தார். ஹல்லேலூயா. வாழுகிறது நான் அல்ல, கிறிஸ்து வாழுகிறார். கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? ஃபாதரை முன்னாடி நிறுத்தி வாழ்ந்தார். என் பிதா எனக்கு காட்டினார். நான் என் பிதாவின் இடத்தில் அன்பு கூறுகிறது போல நீங்க என்னிடத்தில் அன்பு கூறுங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கடைபிடிக்கிறது போல நீங்க என் கற்பனைகளை கடைபிடிங்க. எல்லாத்துக்கும் பேக் ரெஃபரன்ஸ் ஃபாதர். தன்னை முன்னிறுத்துகிறது அல்ல, அவர் தேவனுடைய குமாரன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சகலமும் அவராலே, அவரை கொண்டு, அவருக்கென்றும் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிருஷ்டி கர்த்தர் தன் பிதாவை முன்னிறுத்தியே வாழ்ந்து பழகினார். அல்லேலூயா. ரெண்டாவது நாம் புரிஞ்சுக்க வேண்டியது, என் கிறிஸ்துவை நான் பிழைக்க வைக்கிறதற்கு எது சரியான பயிற்சி? என் கிறிஸ்துவை முன்னிறுத்தி வாழ வைக்கிறது. எ செல்ஃப் டினாயல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுயத்தை அழிப்பதே, என் சுயத்தை அழிப்பதே என் கிறிஸ்துவை வாழ வைப்பது. ஆமென். கிறிஸ்து அவர் பிதாவை முன்னிறுத்தினார், அவர் சுயத்தை அழித்தார். எல்லாத்துக்கும் பிதாவை முன்னிறுத்தினார். தான் எங்கேயுமே ரெப்ரசன்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பிதாவை கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டே இருப்பார். ஜனம் பார்க்குறப்ப எல்லாம் இவர் ஒரு கம்யூனிகேஷன் தான் போல தெரியுது, மேலே ஒரு பெரிய ஆள் இருக்கார் போல தெரியுது, அவர் சொல்ல தான் இவர் செய்கிறாரு போல, இப்படின்னே இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே வர்றார். எல்லாம் பிதாவினால் ஆனது, எல்லாம் பிதாவு செஞ்சது. நான் அவரில் நினைச்சிருக்கிறேன், நீங்கள் என்னில் நினைச்சிருங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி பிதாவை கொண்டு வந்து வைக்கிறார். அது அவரோட செல்ஃப் டினாயல், அது அவரோட சுயத்தை ஒழிக்கிற பயிற்சி. நானும் அதையே பயிற்சி செஞ்சேன்னா எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை பிழைக்க செய்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்கிறீங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு என் சுயத்தை ஒடுக்கிறேனோ, என் சுயத்தை ஒடுக்கிறதுனா என்ன? எனக்குன்னு ஒரு இமேஜை கட்டமைச்சிருப்பேன் இல்லையா, எனக்குன்னு ஒரு உருவம் இருக்கும் இல்லையா, அவன் இப்படி ஆளுதான், அவன் பட்டுன்னு தான் பேசுவான், அவன் எவனை எடுத்தறிஞ்சு தான் பேசுவான், ஒருத்தனோடையும் ஒத்தே போக மாட்டான், அவன்கிட்ட போகிறதுக்கு சும்மா இருக்கலாம், அவ்வளவு கோவக்காரன், அவ்வளவு எரிச்சல், அவ்வளவு பொறாமை, அவன் போனாலே பிரித்து தான் விடுவான், இப்படின்னு எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அதை பூரா உடைச்சு என்னைக்கு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணுறனோ, ஏன் சுயத்தை ஒடிக்கிறேன், எனக்குன்னு ஒன்றும் இல்லை, நான் வாழுகிறது அல்ல, என் கிறிஸ்துவை வாழ வைக்கிறேன். எந்தெந்த சந்தர்ப்பத்திலலாம் என் சுயம் எந்திரிச்சு என் சுயத்தை நிலை நிற்கிறதுக்கு எனக்குன்னு இங்கே என்ன இடம் இருக்குது அப்படின்னு கேட்க தோணுதோ அங்கெல்லாம் கேட்காம அமைதியாக கிறிஸ்துவின் நிமித்தம் அமைதியாக போனீங்கன்னா அங்கே என் கிறிஸ்துவை நான் பிழைக்க வைக்கிறேன். அல்லேலூயா. கார் பார்க்கிங்கில் வந்து ரிசீவ் பண்ணலன்னு திரும்பி போன தேவ ஜனம் உண்டு. கூட்டத்துக்கு வந்து கார் பார்க்கிங்கில் எங்களை ரிசீவ் பண்ண வரலையேன்னு கூட்டத்தை நடத்தாமல் திரும்பி போன தேவ ஜனங்கள் உண்டு. இன்விடேஷனில் உன் பேர் ஃபாண்ட் சைஸுக்கும் என் பேர் ஃபாண்ட் சைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தியா, உன்னதை விட சின்னதாக போட்ட பார்த்தியா, அதனால் என்னால் வர முடியாது. இப்படி விசுவாச ஜனம் உண்டு. என்னட்டையில் நீ சொல்லியிருக்கணும், இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, இப்படி காற்று வாக்கில் 3ஆவது நபர் மூலமாக எனக்கு வந்துச்சு, நான் ஏன் இதை கேட்கணும், நீயா கேட்டு வா. இப்படி தன் சுயத்தை முன்னிறுத்துகிற ஜனம் உண்டு. எப்போ எல்லாம் இதை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறீங்களோ அப்போ எல்லாம் உங்கள் கிறிஸ்துவை நீங்கள் பிழைக்க செய்யவில்லை. எப்போ எல்லாம் இதை உடைச்சு ஐ டோன்ட் ரெப்ரசன்ட் மை செல்ஃப், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என் கிறிஸ்துவை முன்னாடி நிறுத்துகிறேன், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி பழகுறீங்கன்னு வைங்க, அங்கே கிறிஸ்துவை பிழைக்க வைக்கிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. என் வேலை செல்ஃப் டினையல், என் சுயத்தை மிதித்து என் கிறிஸ்துவை வாழ வைக்க வேண்டும்.
என் சுயத்தை மிதித்து என் கிறிஸ்துவை பிழைக்க செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என் கிறிஸ்துவை பிழைக்க செய்கிறேனோ அந்த அளவுக்கு அவர் என்னில் வாழ்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எந்த அளவுக்கு உங்கள் சுயத்தை உடைக்கிறீங்களோ, மிதிக்கிறீங்களோ, அது மேலே ஏறி நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவை எனக்குள்ளே பிழைக்க செய்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஒரு கிறிஸ்துவை பிழைக்க செய்யாததை விட ஒரு பெரிய வேலை விசுவாசிக்கு வேற என்ன? உங்களை தேடி உங்கள் ஊருக்கே வந்து உங்களை சம்பாதித்து கொண்டவர், உங்களை தேடி உங்கள் ஊருக்கே வந்து இரத்தத்தை ஒரு கையில் விலையாய் கொடுத்து இன்னொரு கையில் உங்களை வாங்கி கொண்டவரை பிழைக்க செய்கிறத விட பிரதானமான வேலை உங்களுக்கு எனக்கு வேற என்ன இருக்கும்? நான் கிறிஸ்துவை பிழைக்க செய்கிறதே என்னுடைய முதல் வேலையாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எனக்கான இடத்தை தேடுகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, எனக்கான முக்கியத்துவத்தை தேடுகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய நேரங்களில் அப்படி தேட தோணும், எனக்கே நிறைய அப்படி தான் தோணும். பயங்கர கோவம் வரும், பயங்கர எரிச்சல் வரும், பட்டுன்னு ரியாக்ட்லாம் பண்ணிடுவேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். தொடர்ந்து போராடி 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 ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் நான் ரெக்கன்சைல் ஆகலைன்னா என்னால் அடுத்த பொழுதை கழிக்க முடியாது. இதை நான் ரொம்ப நாளாகவே பயிற்சி செஞ்சு வருகிறேன். நான் ரியாக்ட் பண்ணுவேன், நான் மாமிசமானவன். எஸ், சடனாக ரியாக்ட் பண்ணிடுவேன், சடனாக கோபத்தை காட்டிடுவேன், சடனாக நியாயம்தானே, எனக்கு நியாயமாய்ப்பட்டது நான் செஞ்சேன் அப்படின்னு போயிடுவேன். ஆனால் எனக்குள்ளே வாழுகிற கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மை அப்படி அனுமதிக்கிறதே இல்லை. போராடிக்கிட்டே இருப்பார், ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது அவங்கள ஹர்ட் பண்ணிருச்சு பாரு, இது அவங்க டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க பாரு, இது அப்படி அவங்க ஒருவேளை உன்னோட சுயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்ட பாருன்னு போராடிக்கிட்டே இருப்பார். உடனே ரெக்கன்சைல் ஆகிறதுக்கு எல்லா கௌரவத்தையும் கழட்டி வச்சுட்டு போகிறது தான் மரியாதை. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது அழைப்பு அதுக்கு தான், கிறிஸ்துவை பிழைக்க செய்கிறதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. வாங்க, அப்படியே பிலிப்பியருக்கு வாங்க. பவுல் வாழ்ந்த இந்த சம்பவம், இந்த சத்தியத்துக்கு பவுல் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு பவுலை பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மாம்சத்தின் மேல் அப்படியே ஒரு நிமிஷம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். என் மாம்ச ஸ்பாவத்தின் மேலே நான் ட்ரஸ்ட் வைக்கணும்னா, நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டணும்னா, நான் எப்படி ஆளுன்னு காட்டணும்னா நானும் வைக்கலாம். ஏன்னா உங்களை விட பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருந்தவன் நான், உங்களை விட பயங்கர பவராக இருந்தவன். மாம்சத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் வைக்கிற நம்பிக்கையை விட அதிகமாக நானும் வைக்கலாம். 5ஆம் வசனம். ஏன்னா நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி உங்க எல்லாத்தை விட பெரிய ஆளு பிரீஸ்ட், பரிசேயன் நான். ரைட். 6ஆம் வசனம். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆமென். உங்க எல்லாத்தை விட மாமிசத்தை பயன்படுத்தணும்னா என்னால் அதிகமாக பயன்படுத்த முடியும். உங்க எல்லாத்தை விட அதிக கிரேட் உள்ளவன், அதிக பவர்ஃபுல்லானவன், அதிக அதிகார பலம் உள்ளவன், அதிக அறிவாளி, அதிக பதவிகளை வச்சவன், பேசிக்காக ஒரு பரிசேயன் நான். நீங்கள்லாம் பாமர மக்கள், உங்கள் எல்லாத்தை விட அதிகமான அதிகாரம் செலுத்துகிற சுபாவம் எனக்கு உண்டு. உங்களை எல்லாம் ஒரு காலத்தில் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருந்தேன், சீறி கொலை செய்ய துணிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்தவன் நான் எப்படி மாறிட்டேன், என் சுயத்தை எப்படி உடைச்சிட்டேன் பாருங்க. 7ஆம் வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு. ஆமென். இதுதான் செல்ஃப் டினையல். எந்த அளவுக்கு என் சுயத்தை ஒடிக்கிறேனோ, எந்த அளவுக்கு என் சுயத்தை உடைக்கிறேனோ, இதெல்லாம் எனக்கு லாபம் இல்லை. என் பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? என் பேரை கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க? என் பேரை அவங்களே விரும்பலை, நான் போய் நுழைச்சி வம்படியாக நுழைச்சி என்ன பண்ண போகிறேன்? எனக்கு அவங்க முன்னாடி சொல்ல அவங்களுக்கு தோணலை, நான் போய் சண்டை போட்டு இதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி என்ன பண்ண போகிறேன்? எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணணும். ஒன்றே ஒன்று தான் மாணிக்கமாக எண்ணணும். அது எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை பிழைக்க செய்கிறது. ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் மிக 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 முக்கியமாய் மாறணும். மீது எல்லா கௌரவமும்
எல்லா என்னுடைய அரகன்ஸும் எல்லாம் என்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் எனக்குனான ஸ்தானம் எங்கே, நான் ஒரு பதவியிலிருந்து வருகிறேன், நான் கொஞ்சம் அதிகாரம் உள்ளவன், நான் கொஞ்சம் பணபலம் படைத்தவன், நான் கொஞ்சம் கௌரவமாக இவ்வளவு நாள் உங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்துட்டேன். இந்த எந்த இமேஜும் கிறிஸ்துவை பிழைக்க வைக்கிறதற்கு ஈடாக முடியாது. இவையெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணணும். என் கிறிஸ்துவை பிழைக்க வைக்கிற தருணத்துக்கு காத்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ஊழியர்கள் இருந்தாங்க. ஒரே நேரத்தில் ஒரே ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. 2 பேர் இணைந்து ஆரம்பித்தாங்க. ஒருவர் நன்கு ஜபிப்பார், மற்றவர் நன்கு பிரசங்கிப்பார். சொல்லுங்க, ஒருவர் நன்கு பிரசங்கிப்பார். ஊழியம் மெல்ல வளருது. சின்னதாய் ஒரு வீட்டில் ஆரம்பித்தது அப்படியே மெல்ல 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 வளருது. இவர் பிரசங்கிக்கிறார், அவர் ஜெபிக்கிறார். இந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனுக்குரிய உறவு, தேவ உறவு அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. அவர் ரொம்ப தாழ்மையான மனுஷனாக இருந்திருக்கிறார். ஊழியம் அப்படியே வளருது. இந்த மனுஷனுக்குரிய தேவ உறவு வளர்ந்துக்கிட்டே வருது. சனம் இவர் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கத்தின் முடிவில் இவர் ஜெபிப்பார். அந்த ஆராதனையை முடிக்கிறதற்கோ அந்த கூட்டத்தை முடிக்கிறதற்கோ இவர் கடைசி ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபத்தில் அந்த பிரசங்கத்துக்கு ஒத்த வசனங்களை இவர் 2 சேர்த்து அந்த ஜெபத்தில் பயன்படுத்துவார். அது ஜனங்களுக்கு கேட்சிங்காக மாறி போயிடுச்சு. ஜனம் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஐயா, இது நல்லா இருந்துச்சியா, உங்கள் ஜெபம் நல்லா இருந்துச்சியா. அந்த ஜெபத்தை ஜனங்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஜெபத்தில் அவர்கள் ஒன்றுபட ஆரம்பித்தாங்க. இது இன்னொருத்தருக்கு பிடிக்கலை. இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஜனம் வரிசையாக ஜெபம் பண்ணோம். இந்த பிரசங்கிக்கிறவருக்கு முன்னாடி நிற்கிற கூட்டத்தை விட இந்த ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிற்கிற கூட்டம் பெருசாகிக்கிட்டே வந்துச்சு. இதுவும் அவருக்கு பிடிக்கலை. நான் தானே பிரசங்கிக்கிறேன், நான் தானே தயார் பண்ணிட்டு வர்றேன், நான் தானே இந்த 2 பேர்த்தில் முக்கியமானவன், பிரசங்கம் பண்ணுறேன். அதனால் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊழியரை கூப்பிட்டு இவர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். நான் மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் 2 வார்த்தையை சேர்த்து என்னுடைய இடத்தையே நீங்கள் காலி பண்ணுறீங்க. நான் பிரசங்கித்ததோட என்னுடைய இம்ப்ரெஷனே இல்லாமல் நீங்கள் ஒரு புது வசனத்தை கொண்டு அதுக்கு மேலே கொண்டு போதிக்கிறீங்க. அப்போ நான் பிரசங்கி இருக்கிறதுக்கு என்ன மரியாதை இருக்குது, எனக்கு என்ன மரியாதை இருக்குது? சரி, இவர் ஜெபத்தை நிறுத்திட்டார். அந்த ஜெபம் பண்ணுறதில்ல. மெல்ல இந்த கூட்டம் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர்கிட்ட அதிகமாக ஜெபம் பண்ணுது. இவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு இங்கேயே கூட்டமாக நிற்கிது. ஏன்னா இவர் ஜெபம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுது. இவருக்கு கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, இவர் எம்டியாக மாறிக்கிட்டே இருக்கார். இது பயங்கர கோபம். எப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரு ஆள் இல்லாமல் நிற்கிறேன், நீங்கள் மட்டும் கூட்டத்தோடு ஜெபம் பண்ணுறீங்க? சரி, இந்த ஜெபத்தையும் நிறுத்தியாச்சு. இப்போ இவரே ஜெபம், இவரே பிரசங்கம், இவரே தனி நபர்களுக்கும் வரிசையில் நின்று ஜெபம். இப்படி நாள் ஆக 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 அந்த தன்னை முன்னிலைப்படுத்த விரும்பின அந்த ஊழியர், எனக்கான இடம் எங்கே, எனக்கான இமேஜ் எங்கே, ஜனம் என்னையை பார்த்து என்ன நினைக்கும், எல்லா கிரெடிட்டையும் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா, என்னைய சாப்பிட்ற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னான்னு தன்னை முன்னிலைப்படுத்த நினைச்ச அந்த ஊழியம் எவ்வளோ வேகமாய் வளர்ந்து வந்ததோ அவ்வளோ வேகமாக டவுன் சைஸ் ஆயிடுச்சு. வீடுகளிலிருந்து ஆரம்பித்த ஊழியம் பெரிய மகால்களுக்கு நடந்ததை நானே கண்கூடாய் பார்த்தேன். பெரிய மகால்களில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, கல்யாண மகால்களில். இப்போ மெல்ல சின்னதாக திரும்ப போய் கிட்டத்தட்ட ஒரு சின்ன கேதரிங்காக மாறி போயிடுச்சு. தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தன்னை உயர்த்த நினைக்கிற எவனும், தன்னை முன்னிறுத்த நினைக்கிற எவனும் தாழ்த்தப்படுவான். ஆமென். நான் என் ஸ்வாபத்தை ஒழிக்கணும், என் ஸ்வாபத்தை, என் மாம்சீக ஸ்வாபத்தை கில் பண்ணணும். அதுதான் நான் பிழைத்திருக்கிறேன் அப்படின்றதற்கான முதல் அடையாளம். எப்படி ஐயா என் ஸ்வாபத்தை ஒழிக்கணும்? என் சுயத்தை ஒழிக்கிறது தான் என் ஸ்வாபத்தை ஒழிக்கிறதற்குரிய வழி. அதுதான் 2வது சத்தியம். பவுல் சொன்னது, பிழைத்திருக்கிறேன் ஆனால் மாமிசத்தில் அல்ல. முதல் சத்தியம், ஐ ஹாவ் டு கில் மை நேச்சர். என்னுடைய மாம்சீக நேச்சரை, பிஹேவியரை கில் பண்ணணும். ரைட். 2வது, கிறிஸ்துவை பிழைக்க வைக்கிறதற்காகவே இதை செய்கிறேன் என்ற நோக்கம் வரணும். என் மாமிசத்தை கில் பண்ணுறது, என் சுயத்தை ஒடுக்குகிறது, கிறிஸ்துவை பிழைக்க செய்கிறதே அப்படின்ற நோக்கமாய் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. தன்னை முன்னிலைப்படுத்துகிறதற்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு அருகதையும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உனக்கும் எனக்கும் திராணியே இல்லை, தகுதியே இல்லை. உன்னை முன்னிறுத்துகிறதற்கு, அவரை பிழைக்க செய்கிறத விட உன்னை முன்னிறுத்துகிறதற்கு உன்கிட்ட ஒன்றுமே இல்லை. தோளில் தட்டி சொல்லுங்க, மண்ணான மனுஷன்
சீக்கிரம் மண்ணுக்கே போயிடுவேன். ஆமென். நிலைக்கிறவர், மாறாமல் நிலைக்கிறவர் ஒருவர், அவரை பிழைக்க செய்கிறதற்காகவே இருக்கிறவர். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சவுலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சவுலை பத்தி வசனம் சொல்லுது, காது கேளாதவனை போல இருந்தான். எப்ப ஒரு 4 பேர் லூசு பசங்க வந்து, இவனா நம்ம காப்பாற்ற போறான், இவனா நமக்கு வெற்றியை தேடித்தர போறான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவன் தான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் சாமுவேலினால. அப்போ ஒரு 4-5 பசங்க அவரை பார்த்து சொல்றாங்க, இவனா நம்மை விடுவிக்க போகிறான், இவனா நம்மை ரட்சிக்க கூட, இவனாலையா நமக்கு ரட்சிப்பு வரப்போகிறது. வேதம் சொல்லுது, சவுல் காது கேளாதவனை போல இருந்தான். அவன் ரியாக்டே பண்ணிக்கல. இதே சவுல் தனக்கு அதிகாரமும் தனக்கு கொஞ்சம் பதவியும் தன்னுடைய கௌரவம் கொஞ்சம் கூடின உடனே சத்துருவின் தந்திரத்தை நல்லா கவனிங்க. இவ்வளவு நாள் ரியாக்டே பண்ணாத சுபாவம் உள்ளவன், இவ்வளோ நாள் பெருசாக அதை ரியாக்ட் பண்ணிக்கிட்டதே இல்லை, கேட்டதுக்கு தக்கன பதிலுக்கு பதில் நின்னதே இல்லை, ரியாக்ட் பண்ணதே இல்லை. ஆனால் பதவியும் கொஞ்சம் அதிகாரமும் அப்படியே மெல்ல மெல்ல பொருளாதாரமும் கூடின உடனே சத்ரு தந்திரமாய் கூட கொஞ்சம் சுயத்தையும் வளர்த்துக்கிட்டே வர்றான். இது கவனமாக இருக்க வேண்டிய இடம். என் பதவியும் என் ஆளுகையும் என் அதிகாரமும் என் பொருளாதாரமும் உயர 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 நான் இன்னும் டீப்பராக என் சுயத்தை கீழ் பண்ணலைன்னா சத்ரு ஜெயிச்சுக்கிட்டே வருவான். சத்ரு என்ன பண்ணுறான், மெல்ல சுயத்தை அப்படியே வளர வச்சுக்கிட்டே வர்றான் அந்த மனுஷனுக்குள்ளே. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி சவுல் கேட்குறான். பொம்பளைங்கள்லாம் பாடுறாங்க, என்ன பாடுறாங்க? அப்போ கேளாதவனாக இருந்தவன் இப்போ கேட்டுட்டான். அப்போ அவனுக்கு அது பெருசாக தெரியல. அப்போ கிறிஸ்துவை வாழ வைக்கணும், எனக்கான அழைப்பில் உண்மையாக இருக்கணும், இதெல்லாம் விட்றா, லீவ் இட். இந்த கிரிக்கெட் விளையாடும்போது பின்னாடி கீப்பிங் நிற்கிறவனை பார்த்தீங்கன்னா, அந்த பவுலிங் போடுறவன் பக்கத்தில் இருக்கவன்லாம் வீம்புக்குன்னு இந்த பேட்ஸ்மேனை டெம்ப்ட் பண்ணுவாங்க. டே காலில் வை, டே ஓபி வை, என்னத்தையோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்பாரு சும்மா சுற்றுறான் பாரு, காலில் வை அப்படின்னோடனே இவனுக்கு என்ன வரும், வெறுப்பு வரும். நானா சும்மா சுற்றுறேன், இப்போ அடுத்த பால் பாருன்னு வேகமாக சுற்றுவான், அவுட் ஆயிடுவான். இவனை டெம்ப் பண்ணுறதுக்காகவே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். டாஸில் வைடா, டே ஃபுல் டாஸ் போடு, ஆஃபில் வை, ஆஃபில் நிற்கிறேன் பாரு, டக்குன்னு வை, என்னமோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ கீப்பர் என்ன பண்ணுவான், நெவர் மைண்ட் இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். இல்லை வெளியே இருக்கிற இவனோட பேட்ஸ்மேன் இவனுக்கு கொலிக்கு என்ன பண்ணுவான், டீம்மேட்டு, டே நெவர் மைண்ட், நீ பாலை மாத்திரம் பாரு, டே நீ அவனை விட்டுரு, நீ மேட்சை மாத்திரம் பாரு, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். சவுல் அன்னைக்கு அப்படி தான் இருந்தான். நெவர் மைண்ட், எனக்கு இது தேவையில்லை, ஏன் நோக்கம் இது இல்லை, ஏன் நோக்கம் கிறிஸ்துவை வாழ வைக்கிறது, ஏன் நோக்கம் என் அழைப்பில் உண்மையாக இருக்கிறது, இப்படின்னு நெவர் மைண்டாக இருந்தவன் இன்னைக்கு மைண்டு பண்ணிட்டான். இன்றைக்கி அந்த பொம்பளைங்கெல்லாம் கூச்சல் போட்டு சொன்ன உடனே இன்றைக்கி மைண்டு பண்ணிட்டான். அதேபடி இன்னும் அவனுக்கு ராஜாங்கம் மாத்திரம்தான் மிச்சம் இருக்குது. எனக்கு 1000 அவனுக்கு 10,000. இப்போ காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இப்போ சுயம் மெல்ல வளர்ந்துருச்சு. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஆளுகை வட்டம் பெருசாக, நம்ம அதிகார வட்டம் பெருசாக, நம்ம பொருளாதார வட்டம் பெருசாக, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக மெல்ல சுயமும் பெருசாகிக்கிட்டே வர்றது பிசாசின் தந்திரம். இட் இஸ் ஓகே, அப்படி தான் சொல்லுவான். இட் இஸ் ஓகே. உன் ஸ்டேட்டஸுக்கு நீ அதை எதிர்பார்க்குறது தப்பு இல்லையா? நீ ஒரு பெரிய ஆள், உன் ஸ்டேட்டஸுக்கு அவங்க உன்னை கேட்டில் வந்து ரிசீவ் பண்ணணும். உன் ஸ்டேட்டஸுக்கு அவங்க உனக்கு வந்து 2 தடவையாவது வணக்கம் சொல்லணும். இது நார்மல். இப்படின்னு மெல்ல என்னைய சொல்லி வளர்ப்பான். நான் சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே, என் சுயத்தை இன்னும் டீப்பர்னு கில் பண்ணி பழகணும். அல்லேலூயா. என் கிறிஸ்து எனக்குள்ளே பிழைக்க வைக்கணும். அல்லேலூயா. சவுல் மறந்தான், தன் ஸ்தானத்தை இழந்தான். சவுல் சுயத்தை வளர விட்டான், தன் ஸ்தானத்தையே இழந்து போனான். கவனமாக இருக்கணும். இந்த சுயம் அவ்வளவு ஈஸி இல்லை. இந்த சுயம் அவ்வளவு ஈஸியாக நம்மளை விட்டுறது இல்லை. மெல்ல எனக்குள்ளே வளர்ந்து, ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பிசாசு ஒரு நாளும் உங்களை வாழ வச்சு குட் சைல்டு கங்க்ராச்சுலேஷன், இது இல்லை பிசாசோட ஆட்டிடியூட். நல்லா வளர்ந்து வர்ற அப்ரிஷியேட், இந்த ஒரு சந்தன மாலை, இது இல்லை பிசாசு. வளர வச்சு நல்லா தீனி போட்டு ரம்ஜானுக்கு வெட்டுறதுக்கு தான் எனக்கு தீனியே போடுறான். ரம்ஜான் வருகிறதற்காக எனக்கு தீனி போட்டு வளர்க்குறான். என்னை நன்கு வளரச் செய்கிறது என்னை அழிக்கிறதற்கு. சவுளை வளரச் செய்தான், சுயத்தோடு சேர்ந்து வளரச் செய்தான். சுயத்தோடு சேர்ந்து வளர வச்சான். ஒரு நாள் கொன்று போட்டான், அவன் ஸ்தானத்தையே இழந்து போனான். அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு என் சுயத்தை கில் பண்ணுறனோ
அந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவை வாழ வைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஸோ என்ன அர்த்தம்? சப்ஜெக்ட் நம்பர் 2. சப்ஜெக்ட் நம்பர் 1 என்ன? பிழைத்திருக்கிறேன் ஆனால் மாம்சத்தில் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கில் யுவர் நேச்சர். ஆமென். எந்த அளவுக்கு என் சுபாவத்தை கில் பண்ணுறனோ, புட் டு டெத், இந்த மாம்ச சிந்தைகளை மாம்ச செய்கைகளை கில் பண்ணி பழகுனீங்கன்னா அதுதான் நான் பிழைக்கலை ஆனால் பிழைத்திருக்கிறேன். ரைட். ரெண்டாவது, கிறிஸ்துவே வாழ்கிறார்னு கிறிஸ்துவை கொண்டு வந்து உள்ள வைக்கிறாரே, இந்த கிறிஸ்துவனுடைய ஸ்பாவம் என்ன, அவரோட ஸ்டைல் என்ன, எல்லாவற்றுக்கும் பிதாவை கொண்டு வந்து தன்னை மறைத்து கொள்ளுகிறது. எல்லாத்துக்கும் பிதாவை முன்னிறுத்தி தன்னை மறைத்து கொள்ளுகிறது. a self denial. ஆமென். சுயத்தை ஒழிப்பது. சுயத்தை ஒழிப்பதே என் மாம்ச சிந்தைகளையும் மாம்ச கிரியைகளையும் மாம்ச ஸ்பாவங்களையும் ஒழிக்கிறதற்கான முதல் வேலை. ஆமென். ஹல்லேலூயா. என் ஸ்பாவங்களை ஒழிக்கிறதற்கும் என் இயல்பான நேச்சர்களை ஒழிக்கிறதற்கும் செல்ஃப் டினையல் இஸ் த பெஸ்ட் மெடிசன். ஆமென். அதைத்தான் கிறிஸ்து ஃபாலோ பண்ணார். அதனாலேயே பவுல் வாழ்க்கையில் கிறிஸ்து பிழைத்திருந்தார். எந்த அளவுக்கு என் சுயத்தை ஒழிக்கிறேனோ அந்த அளவுக்கு பிழைக்க செய்கிறேன். ஆமென். நான் பிழைக்க செய்யாத தருணங்கள் நிச்சயமாய் பதிவு செய்யப்படும்னு நான் நம்புகிறேன். நான் என்னைக்கெல்லாம் கிறிஸ்துவை வாழ வைக்கலை, எனக்குள்ள கிறிஸ்துவை பிழைக்க செய்யலையோ அந்த எல்லா தருணங்களும் பதிவு செய்யப்படும். ஆமென். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே ஒரு 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 சென்டென்ஸாக சொல்லணும்னா, இந்த ரெண்டு குறிப்புக்கும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்று சொல்லணும்னா, நான் ரியாக்ட் பண்ணுறேன்னா இல்லை ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. நான் ரியாக்ட் பண்ணேன்னா பதிலுக்கு பதில் செய்கிறேன். அவன் இப்படி பண்ணால் நான் பண்ணேன், நானாக பண்ணலை, அவன் பண்ணால் நான் செஞ்சேன், இது நியாயமாக தானே இருக்குது, நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஆனால் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது எனக்கு முக்கியம். ஸோ நான் ரியாக்ட் பண்ணுறேன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறேனான்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் பதில் செய்கிறேனா இல்லை பிரதிபலிக்கிறேனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நான் பதில் செய்கிறவனா இல்லை பிரதிபலிக்கிறவனா? நான் பதில் செய்கிறவனா இல்லை பிரதிபலிக்கிறவனா? am I reflecting or reacting? ஆமென். இதுதான் சரியான தலைப்பாக இருக்க முடியும். மதர் தெரேசா நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு நாள் அவங்களுக்கு பண தேவை. அவங்க அந்த வீதிகளில் போய் தர்மம் எடுத்து தான் அவங்க பிள்ளைகளை ஆதியில் வளர்த்தாங்க. அவங்க வேர்ல்டு ஃபேமஸாக ரெகக்னைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கடை வீதிகளுக்கு சென்று தர்மம் எடுத்து தான் அந்த அநாத ஆசிரமத்தை நடத்தி வந்தாங்க. ஒரு நாள் அப்படி ஒரு சேட்ஜிட்ட போய் காசு கேட்டிருக்கிறாங்க. வரிசையாக ஒவ்வொரு கடையாக கேட்டுட்டு வந்தபோது ஒரு சேட்ஜி என்ன பண்ணியிருக்கிறாரு, காசு இல்லைன்னு சொல்லி தான் வாயில் வச்சுருந்த அந்த பான் பராக்க நல்லா மென்று துப்பிட்டார் கையில். அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ரியாக்ட் பண்ணிக்கல. அவங்க வேகமாக அதை கீழே கொட்டி நெஞ்சில் தடவிட்டு, இதை எனக்கு வச்சுக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன தருகிறாய்ன்னு கேட்டாங்களாம். இதுதான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஸ்வாபம். அவன் டெம்ப்ட் பண்ணுறதுனால நான் டிஸ்டர்ப் ஆகிறதில்ல, அவன் ரியாக்ட் ஆகிறதுனால நான் ரியாக்ட் ஆகிறதில்ல, அவன் அப்படி செஞ்சதுனால நான் ரியாக்ட் ஆகிறதில்ல. என் நேச்சரே ரிஃப்ளெக்டிங் கிரைஸ்ட், என் நேச்சரே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுன்னு என்னைக்கு நம்ம மாறுகிறோமோ மாற்றப்படுகிறோமோ அது வரைக்கும் உழைக்கணும், அது வரைக்கும் பயிற்சி செய்யணும். பவுலே சொல்கிறாரு, நான் தேறினவன்னு சொல்லலை, ஆனால் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். முதல் அடி பயிற்சி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஒருவரும் தேறினவனாய் நிற்க முடியாது, ஆனால் பயிற்சி எடுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம். ஆமென். நான் ரியாக்ட் பண்ணிக்கிறதில்ல, ரிஃப்ளெக்ட் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். நான் ரியாக்ட் பண்ண விரும்பலை, ரிஃப்ளெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அந்த 2:20 சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சொல்கிறீங்களா? நான் கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து சிலுவையில் இருந்த நிகழ்வை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காரணமில்லாமல் தண்டிக்கப்பட்டார், குற்றமே செய்யலை, அவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டார். எவ்வளவு அடிக்கப்பட்டோம், வாய் திறக்காத ஒரு மனுஷனாக நின்னார். அத்தனையும் மன்னித்தார், அத்தனையும் ஜெபித்தார், அத்தனை பேருக்காகவும் ஜெபித்தார். இதுதான் கிறிஸ்துவின் சாயல், இதுதான் கிறிஸ்துவின் நேச்சர். பவுல் சொல்கிறாரு, அந்த நேச்சரோடு என்னை நான் அறைந்து கொண்டேன், அந்த கிறிஸ்துவின் நேச்சரோடு என்னை அடைந்து கொண்டேன். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவரால் செயல்படவே முடியலை. அவர் என்னெல்லாம்
ஃபாலோ பண்ணாரோ அதெல்லாம் ஏன் பிஹேவியராக மாறிடுச்சு, அதெல்லாம் என்னுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக மாறிடுச்சு. குற்றமில்லாமல் தண்டிக்கப்பட்டார், நானும் குற்றமில்லாமல் தண்டிக்கப்பட்டாலோ குற்றப்படுத்தப்பட்டாலோ சகிக்க பழகுவேன். காரணம் இல்லாமல் தண்டிக்கப்படுகிறேன், குற்றப்படுத்தப்படுகிறேன். நன்மைக்கு தீமை செய்கிறாங்க, நல்லதான் நன்மை செஞ்சேன், ஊர் ஊராய் சுற்றி திரிந்து நன்மைகளை செஞ்சேன், ஜனத்தை மீட்டேன், விடுவித்தேன். ஆனால் பதிலுக்கு என்னை சிலுவையில் அறைகிறார்கள். என் நன்மைக்கு தீமை செய்வார்கள், நான் சகிப்பேன். ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். அவர்களை மன்னிப்பேன், அவர்களுக்காக செபிப்பேன். இது சிலுவையிலே கிறிஸ்து அறையப்பட்டதின் சாயல். பவுல் சொல்றாரு, அதோட சேர்த்து என்னையும் அரைஞ்சுக்கிறேன், அவரை போலவே நானும் ரியாக்ட் பண்ண பழகிறேன், அவரை போலவே நானும் ரியாக்ட் பண்ண பயிற்சி செய்கிறேன். இதே போல நேச்சரில் நானும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆமேன், அல்லேலூயா. சிலுவையின் மாதிரியே என் மாதிரியாக இருக்கிறது. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட மாதிரியே என் மாதிரியாக இருக்கிறது. சரி, இந்த வசனத்தில் 2 சத்தியத்தை பார்த்தோம். முதலாவது, பிழைத்திருக்கிறேன் ஆனால் மாமிசத்தில் அல்ல. என்ன அர்த்தம்? மாமிச செய்கைகளை, மாமிச ஸ்பாவங்களை கில் பண்ணுங்க, அதுதான் நான் பிழைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறதற்குரிய அத்தாட்சி. 2வது, அதற்கு அடித்தளமாய் நான் எதை பிடிக்கணும்? செல்ஃப் டினாயல். ஏன்னா கிறிஸ்துவை முன்னிறுத்துகிறார். கிறிஸ்து எப்படி பிழைத்தார்னு பார்த்தோம். கிறிஸ்து பிதாவை முன்னிறுத்தியே பிழைத்தார். நான் என் கிறிஸ்துவை முன்னிறுத்தியே பிழைக்க வேண்டும். என் கிறிஸ்துவை முன்னாடி நிப்பாட்டி நான் பின்னாடி மறைஞ்சிக்கணும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும், எனக்கு தேவையில்லை, எனக்குன்னு ஒரு கட்டமைப்பு, ஒரு இமேஜ் அவசியம் இல்லை, அதை உடைச்சி மிதிக்கிறேன்னு என்னைக்கு செல்ஃப் டினையலுக்கு வர்றோமோ, சுயத்தை ஒழிக்கிறோமோ, அன்னைக்கு கிறிஸ்துவை நான் பிழைக்க வைக்கிறேன். எவ்வளவு கிறிஸ்துவை பிழைக்க வைக்கிறேனோ அவ்வளவு கிறிஸ்துவின் சாயலாகவே மாறுகிறேன். பரலோகம் என்னை கிறிஸ்துவின் சாயலாகவே பார்க்கிறது. கடைசியா, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன். நன்மைக்கு தீமை செய்வார்கள், காரணமில்லாமல் குற்றப்படுத்துவார்கள், காரணமில்லாமல் தண்டிப்பார்கள். நான் மன்னிப்பேன், சகிப்பேன், அவர்களுக்காய் ஜெபிப்பேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். எந்திரிங்க. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவி. அப்படியே ஒப்புரவாகுங்க, அவரை பார்த்து. கழுவும் அப்படியே ஒப்புரவாகுங்க. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, ஏனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரி அன்பினாயே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியே அவர் அன்பை நினைக்கிறையா?
உங்க அன்பை நினைக்கிற ஆண்டவரே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கேளுங்க அவரை பார்த்து, என் இருதயத்தை கழுவப்பா. ஒரு ஜெபமாய் பாடலாமா? பொன்னையும் பொருளையும் விரும்பே, மண்ணின் வாழ்வையும் நான் வெறுத்தே. மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தை கண்டதா. பொன்னையும் பொருளையும் விரும்பே, மண்ணின் வாழ்வையும் நான் வெறுத்தே. மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தை கண்டதா. கரை நீங்க இருதயத்தை, ஓ கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்து மக்காய் நிறுத்தி. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. ரத்தத்தாலே இருதயத்தை, ஓ கழுவும் திரு ரத்தத்தாலே இருதயத்தை. இந்த வார்த்தை பதியட்டும் ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்குள்ள பலன் தரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி செயல்படுகிறதற்கு கிருபையை தாங்க. எங்கள் முதல் அடி எடுத்து வைக்கிற ஆண்டவரே, சுயத்தை கில் பண்ற ஆண்டவரே, எங்க இமேஜை கில் பண்ற ஆண்டவரே, கிறிஸ்துவை பிழைக்க செய்கிற ஆண்டவரே, கிறிஸ்துவை பிழைக்க செய்கிறதற்கென்றே அழைக்கப்பட்டவர்களாய் வாழ விரும்புகிற ஆண்டவரே, உம்மாலே பிழைக்கிறோம்னு நிற்கிற ஆண்டவரே, உம்மாலே வாழ்கிறோம்னு நிற்கிறோம், உம்மாலே அசைகிறோம்னு நிற்கிற ஆண்டவரே, உம்மை முன்னிறுத்தி வாழுகிற வாழ்க்கையவே பிரதானமாய் எடுக்கிற ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் மகிமையடைங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பயன் தரட்டும், இந்த வார்த்தை விளைய செய்யுங்க, பலன் தர செய்யுங்க, நீரே ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.